கருப்பசாமி கோவில்னாலே பொதுவா கெடா வெட்டி கரிசோறு படைப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஆயிரக்கணக்கான கெடா வெட்டினாலும் சரி கோவில் வாசலை தாண்டி ஒரு துளி கறி கூட உள்ள போகாத கருப்பசாமி கோவிலை பத்தி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இன்னைக்கு நம்ம திருச்சி ரெட்டமலை ஸ்ரீ ஒண்டி கருப்பசாமி கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு போற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கருப்பசாமி கோவில்னா அது இந்த ஸ்ரீ ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கோவில் தான். பொதுவா கருப்பசாமி கோவில்னாலே ஆடி மாசத்துல கெடா வெட்டி கறி விருந்துன்னு தடபுடலா இருக்கும். ஆனா இங்க அதிசயமும் ஆச்சரியமும் என்னன்னா, இங்க வெற்ற ஆயிரக்கணக்கான கெடாவா இருந்தாலும் சரி, படைக்கிற கெடா விருந்தா இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க கோவில் வாசலுக்கு வெளியே மட்டும் தான் படைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க. அதுதான் அந்த கோவிலோட அதிசயமும் ஆச்சரியமும். எஸ், இந்த கோவில சைவ வழிபாடான மாசி பெரியனசாமியும் வைணவத்தின் அடையாளமான நம்பெருமான் பெருமாளும் நம்ம ஒண்டி கருப்பசாமியோட ஒரே கோவில் இல்லங்க, ஒரே கருவறையில இருக்காங்க. அதனாலதான் இங்க 365 நாளும் கோவிலுக்கு உள்ள அசைவம் இல்லாம வெறும் நெய் நைவேத்தியம் மட்டும்தான். மாசி பெரியனசாமி, பெருமாள், கருப்பசாமின்னு 3 பேரும் ஒன்னா இருக்கிற இப்படி ஒரு கருப்பசாமி கோவில நீங்க தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கோவிலோட முழு வரலாறும் அண்டு கிட்டத்தட்ட 8 அதிசயங்களோட நம்ம யூடியூப் அண்ட் Facebook சேனல்ல ஃபுல் வீடியோவா போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி அதிசயமும் ஆச்சரியமும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனவேதனையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்க இவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலுக்கு வர ஒரு பஸ் வசதி கூட இல்ல. சரி, பஸ் வசதி தான் இல்லன்னு பார்த்தா இந்த கோவிலுக்கு வர ஒரு ரோடு ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லங்க. மழை வந்தா பைக்கு ஆட்டோல சுத்தமா வரவே முடியாது. ஏன் நடந்து வரவங்களும் கீழே விழாம வர முடியாது. தார் ரோடு கூட இல்லாம 2 வழியும் குண்டும் குழியுமா இருக்கு. ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸே இங்க இல்லாம இங்க வர பக்தர்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கோவிலோட நிலைமை கண்டிப்பா மாறி ஆகணும். நம்ம திருச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த வீடியோ போற அளவுக்கு இப்பவே ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.